பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக அவர் முறியடிப்பார். ஆமேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நாம் யாரையும் பகைக்கா கூட பகைவர்கள் எழும்பிடுறாங்க. அதுதான் புரியவே மாட்டேங்குது. சம்மந்தமே இல்லாதவங்க கூட நம்மளை பகைப்பாங்க, நமக்கு தீமை செய்ய நினைப்பாங்க. ஏன் அவங்க அப்படிலாம் பண்ணுறாங்க? நமக்கு அவங்களுக்கு அப்படி என்னதான் இருக்குது? நாம் ஒன்றும் அவங்களுக்கு தீமை செய்யலையே அப்படிலாம் நினைக்கும்போது ஒரு மனசோர்வு வரும். நம்ம வாழ்கிற இந்த உலகம் பொல்லாத மனிதர்கள் நிறைந்த உலகம். அதனால் இந்த மாதிரி பகைக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஊழியத்திற்கு தன் சீசர்களை ஆண்டவர் அனுப்பும்போது ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவதை போல் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. இப்போது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது யாருக்கு அவர் என்ன தீமை செய்தார்? எல்லாருக்குமே நன்மை தானே செய்தார். ஆனாலும் அவரை பகைக்கிற ஒரு கூட்டம் எழும்பினாங்க. பொறாமையினால் அவரை பகைத்தாங்கன்னு பார்க்குறோம். அது மாதிரி பவுல் ஊழியம் செய்தபோது பொறாமையினால் ஒரு கூட்டம் மக்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் மேலே பொறாமை கொண்டு சிலர் எழும்பி உங்களை பகைப்பாங்க, உங்களுக்கு தீங்கு செய்யவும் நினைப்பாங்க. இந்த பிசாசானவன் தான் இந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் தூண்டி பொறாமையை உண்டாக்கி அவங்க மூலமாக தீமையை உண்டாக்கி விடுறான். அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை உனக்கு முன்பாக முறியடிப்பேன் என்று. நீங்கள் அமைதியாக இருங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்துட்டே இருங்க. அவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்களை சிதறடிப்பார். சிதறடிக்கப்பட்டு போவாங்க, காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் நிலை நிற்பீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருஷத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பினவங்க காணாமல் போயிடுவாங்க. கர்த்தர் சிதறடித்து போடுவார். உங்கள் எல்லையில் இராதபடி சிதறடித்து ஆண்டவரை நீங்கள் விடுதலையோட மகிமையோட துதிக்கும்படி கர்த்தர் செய்திருவார். அதனால் சோர்ந்து போகாமல் இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஒன்றுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. விசுவாசிங்க, விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கையிடுங்க. உங்கள் சத்துருக்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆமென். God bless you.